கன்னியாகுமரியில் போக்குவரத்து, பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டம் இரவிலும் தொடர்ந்த நிலையில் டாஸ்மாக் கடையை மூடும் வரை நிரந்தரமாக போராட்டத்தை தொடரப்போவதாக அறிவித்துள்ளனர். இந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்துக்கலாம். ஒரு கர்வ்டான மெயின் ரோடு இது. ஒரு வண்டி போகணும்னாலும் இல்லைன்னா வேற இதுக்கு மேல இன்னும் அதிகமா வண்டி போகணும்னாலும் ஆப்போசிட்ல இருந்து வண்டி வந்தாலே நார்மலா இங்க ரஷ் ஆயிரும். இதுல இங்க டாஸ்மாக் வந்ததுக்கு பிறகு பைக்கு, கார் எல்லாமே அங்கங்கேயா விட்டுருப்பாங்க. டிராபிக் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த நடுவுல தான் நாங்க நடக்கணும். ஏன்னா பக்கத்துலதான் பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த வழியா தான் ஸ்கூல் பிள்ளைங்க போகணும், இந்த வழியா தான் காலேஜ் பிள்ளைங்க வரணும். அந்த கொஞ்சம் ஒரு 100 அடிக்கு பக்கத்துலதான் பஸ் ஸ்டாப் இருக்குது. சோ எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே ஒரு ரெகுலரா யூஸ் பண்ற ரோடு தான் இந்த ரோடு. அப்போ இந்த டாஸ்மாக் வந்த பிறகு எங்களுக்கு நடமாடுறதே ரொம்ப கஷ்டம். முக்கியமா பாதிக்கப்படுறது பிள்ளைங்களும் பெண்களும் தான். இன்னைக்கு கண்டிப்பா எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். ஒன்னில் பூட்டுறோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க, ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு கொடுங்க. ஆனா நாங்க பண்றோம், 2 நாள்ல பண்றோம், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அதே மாதிரி பேசி நெக்ஸ்ட் டே கடையை ஓபன் பண்ணிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்து